السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தையும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வரலாற்று வகுப்புகளை படிச்சுக்கிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வரலாற்றுல இரண்டாவது பகுதியாக நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்க படிக்கிறோம். இந்த நபிமார்களுடைய வரலாறுகள்ல குறிப்பாக முதல் காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த வரலாற்றை நம்ம முழுமையா படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது பிசி 3900 பிசி 1861 வரைக்கும் உண்டான வரலாற்றுகளை நாங்க படிக்க போறோம். நம்ம நேற்று படிக்கும் போது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வெள்ளப்பிரளயத்துக்கு பிறகு அவங்களுடைய 3 மகன்கள் ஷாம், யாபிஸ், ஹாம் அப்படின்னு 3 மகள்கள், அந்த 3 பேரும் 3 கண்டங்களுக்கு போனாங்க. ஆரம்பத்துல கண்டங்கள் 3 தான். அந்த வெள்ளப்பிரளயத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1800 வரைக்கும், 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்துல கண்டங்களாக இருந்தது, கான்டினென்டா இருந்தது மொத்தம் 3 கண்டங்கள் தான். ஏசியன் கண்டம், ஐரோப்பிய கண்டம், ஆப்பிரிக்கன் கண்டம். பின்னாடிதான் கண்டங்கள் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா போன்ற 4 கண்டங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிற்காலத்தில் 1800க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி மொத்தமே 3 கண்டங்கள் தான். ஒன்னு ஏசியன் கண்டம், இந்தியா, சைனா இது போன்ற நாடுகளுடைய மக்கள், அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்டம், அப்புறம் ஐரோப்பிய கண்டம். மொத்தம் 3 கண்டங்கள் தான் இருந்துச்சு. இந்த 3 நபர்களும் அந்த 3 கண்டங்களுக்கும் மக்களுக்கு தீனை எடுத்துட்டு வைக்க அப்படியே பயணித்தாங்கிறத வரலாறு சொல்லுது. அதுல ஒரு மகன் இறந்து போனார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்த்தோம். அது மிக முக்கியமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது மிக அழகாக சொல்றான், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அதாவது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும் போது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், என் மகனை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்தலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, என் மகன் இப்படி அழிய போறானே அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், கால யா கௌமி இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன் இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். நீங்க தெரியாத ஒரு விஷயத்துக்காக என்னிடத்துல அதிகமாக கேட்காதீங்க. அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. ஏன்னா அவர் அந்த பையன் அமலுன் கைரு சாலிஹ், ஒரு நல்ல பையனாக அவன் இல்லை அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கூறியிருக்கு. இதுக்கு இமாம்கள் பெரும் விளக்கங்கள் எழுதுறாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், பிள்ளைகளை சரிவர நம்ம வளர்க்க முயற்சிக்கணும். ஒருவேளை அந்த குழந்தைங்க சரியாக வளரல, அந்த குழந்தைங்க தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க நம்மளிருந்து வெளியாகி அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாற்றப்படும். அதனால எப்பயுமே நம்ம குழந்தைகள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக ஆழமாக இமாம்கள் நமக்கு விளக்கப்படுத்துறாங்க. ஏன் அப்படி இந்த கைர சாலைன்னு நம்ம ஏன் சொல்றான்னு சொன்னா, இமாம்கள் தஃசீர்ல விளக்கப்படுத்துறாங்க. அந்த கப்பல் கட்டும் போது அந்த கப்பலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அந்த காஃபிர்களோடு சேர்ந்து இந்த மகனும் என்ன செஞ்சான், துணை புரிந்து இஸ்லாத்துக்கு எதிராக, தந்தைக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக இருந்துட்டான் அப்படிங்கறதை இமாம்கள் விளக்கப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம சுருக்கம் என்ன பார்க்கும் போது பார்த்தோம், ஒரு தந்தைய, ஒரு தாய் தகப்பனை நம்ம ஏற்றுக்கொண்டு மதிச்சு அவங்களோட அன்பாக பரஸ்பரமாக நம்ம வாழும் நிலையில நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கறத நான் படிச்சு. ஓகே, அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம், இது நபிமார்களுடைய இரண்டாவது பகுதி.
இதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படிச்சோம். அதுக்கப்புறம் சிவிலைசேஷன், சில நாகரிகங்கள் உலகத்துல உண்டானுச்சு. நூஹ் நபியுடைய காலத்துக்கு பிறகு, வெள்ளப்பிரளயத்துக்கு பிறகு சில நாகரிகங்கள் உலகத்துல உண்டானதாக வரலாறுகள் நமக்கு சொல்லுது. அதுல மிக முக்கியமான நாகரிகம் மெசபடோமியன் நாகரிகம். உலகத்துல மொத்தம் 10 பெரிய நாகரிகங்கள் சிவிலைசேஷன் இருந்துச்சு. 10 பெரிய சிவிலைசேஷன் இருந்துச்சு. அதுல மிக முக்கியமாக 4 மிக முக்கியமான சிவிலைசேஷன். அதுல ஒண்ணு வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன், இரண்டாவது இண்டஸ் வேலி ஹரப்பர் இந்தியாவுடைய சிவிலைசேஷன், மூணாவது எஜிப்தியன் சிவிலைசேஷன், நாலாவது மாயன் சிவிலைசேஷன். அப்படிங்கிற 4 மிக முக்கியமான நாகரிகங்கள் உலகத்துல இருந்ததாக வரலாறுகள் சொல்லுது. அந்த நாகரிகங்கள் எப்படி உண்டானுச்சு, அது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அந்த நாகரிகங்கள்ல அணுகப்பட்ட நபிமார்கள் யாராரு அப்படிங்கறதெல்லாம் பெரிய வரலாற்று பகுதிகள். ஓகே, சோ சுருக்கமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பெரிய நாகரிகங்கள் உலகத்துல உண்டானுச்சு. அதுல குறிப்பான ஒரு நாகரிகம் தான் நம்முடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்தியாவுடைய சிவிலைசேஷன் அப்படிங்கறத சொல்லப்படுது. ஓகே, இத பத்தி நிறைய அறிஞர்கள் ஆய்வுகள்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. நம்ம படிக்கும்போது ரெண்டையுமே சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஈஸியா புரியும். நாகரிகங்களையும் படிக்கணும், நபிமார்களையும் படிக்கணும், அவர்கள் கொண்டு வந்த காலங்கள், அவங்க வந்த காலங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள், இதை நம்ம ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்யும் போது வரலாற்றினுடைய அந்த உண்மையான தன்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாறுகள் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு வந்து யதார்த்தமானது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த மிக முக்கியமான நபியாக அல்லாஹ் சொல்றான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். ஹூத் சமுதாயம், இவங்க வந்து 6 சமூகத்துக்கு 6 மக்கள் அப்படின்னு ஒரு கூட்டக்காரர்கள் இருந்தாங்க. அந்த 6 மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவங்க. இந்த 6 கூட்டக்காரர் வந்து அல்லாஹ் சொல்றான் வைலா ஆதின் அகாஹும் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره افلا تتقون. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்துல சொன்னாங்க, 6 சமுதாயத்து மக்களே, நீங்கள் அல்லாஹ் அல்லாததை வணங்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 6 சமுதாயத்தர்கள் எப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜெயிண்டா இருந்தவங்க, பெரிய ஒரு உடல், பெரிய வாகு, 60 அடி உடல், பெரிய உடல் வாகு, பெரிய பெரிய மலைகளை குடைந்து வாழக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களை ஏன் அல்லாஹ் தண்டிச்சான்? 3 காரணங்களுக்காக தண்டிச்சான்னு சொல்லப்படுது. ஒன்று, அவர்கள் சிலை வணக்கத்தில அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இரண்டாவது, அநியாயங்கள் செய்யக்கூடியவங்களாக, தன்னுடைய உடல் வலுவை வைத்து மற்ற இன மக்களை கொலை செய்யக்கூடியவங்களாக, மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அதனால அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. மூணாவது மிக முக்கியமான காரணம், அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இயற்கைகளை அழிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால அவங்க தண்டிக்கப்பட்டாங்கிறத வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த மக்கள் வந்து அவ்வளவு பெரிய, எப்பயுமே இந்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, அதை வச்சு சமூகத்துக்கு உதவி செய்யணுமே தவிர சமூகத்தை வந்து அழிக்கிறதுக்கோ, இல்ல அவர்களை கொலை செய்வதற்கோ, இல்ல அவங்களை வந்து மோசமான நிலையில அநியாயம் நடந்து கொள்வதற்கோ நமக்கு உரிமை கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வத்தை வச்சு, செல்வம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் வந்து அதை வச்சு அவர் ஏழை எளிகளுக்கு கொடுத்து அந்த மக்களை, ஊரை பாதுகாக்க முயற்சி கொள்வதை தவிர, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்குன்னு சொல்லி மக்களின் மீது அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்லுது. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் அப்படிதான் அநியாயம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க காற்றால் அழிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய காற்று வந்து அவங்க என்ன செஞ்சிருச்சு, அப்படியே மரத்தை சாய்க்கிறதை போல 60 அடி மக்கள், மனிதர்கள் அப்படியே பஞ்சு போல பறந்துட்டாங்க. வைக்கலை, ஒரு மாடு வந்து சாப்பிட்டு துப்புனா எப்படி இருக்கும், அது போல இந்த மனிதர்கள் நசுக்கப்பட்டாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு பெரிய மக்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இவங்க மிக முக்கியமான ஒரு நபி. இவங்க BC 2000 வாழ்ந்த மக்கள், மனிதர்கள். இவங்க ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்க அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா சாலிஹன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா வமின். இந்த ஆயத்தை பத்தி அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்றோம். நாங்க வந்து ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பி வச்சோம். அவங்க எப்படி ஆயிட்டாங்க, நமது கட்டளைகளை ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில எடுத்து வைக்கும் போது அவங்க மிக மோசமான மனிதர்களாக இருந்தாங்க. அந்த மக்கள் வந்து ஹஜ்ரத் சாலிஹ் நபியை கேலி செய்யக்கூடியவங்களாக, நக்கல் செய்யக்கூடியவங்களாக, சூழ்ச்சி செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அந்த சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு விளக்கப்படுது. ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க,
மக்களே நீங்க நேர்மையாக நடந்து கொள்ளுங்க, உண்மையாக நடந்து கொள்ளுங்க, இறைவன்கிட்ட பயந்து நடந்து கொள்ளுங்க, அநியாயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்டுக்குவாங்க அந்த மக்கள். கேட்டுக்கிட்டு வெளியே போய் என்ன செய்யறது, அவரை பத்தி நக்கலா பேசுறது. இவர் ஒரு ஆளு நமக்கு சொல்ல வந்துட்டாரு, இவர் சொல்றதை நம்ம கேட்கணுமா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. பேசிக்கிட்டு சரி இவரை நம்ம மடக்கணும், இவரை நம்ம அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இந்த மக்கள் சாலிஹ் நபிட்ட கேட்பாங்க, உங்க இறைவன் உண்மைன்னு சொன்னா எங்களுக்கு அத்தாட்சியை கொடுங்கன்னு சொன்னாங்க. அத்தாட்சி கொடுங்க, உங்க இறைவன் உண்மைன்னா இந்த அத்தாட்சி கொடுங்க. சாலிஹ் நபி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன அத்தாட்சி வேணும், உங்களுக்கு என்ன அத்தாட்சி, நான் அத்தாட்சி கொடுத்தா என்ன நம்புவீங்களா, அல்லாஹ்வை நம்புவீங்களா? நம்புறோம், அத்தாட்சி கொடு. அத்தாட்சி என்ன அத்தாட்சி வேணும்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மக்கள் இவங்களை சூழ்ச்சியில விழ வைக்கணும், இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஒரு மலை குன்ற காட்டி, ஒரு மலையினுடைய ஒரு பகுதி காட்டி, இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளியாகணும், எங்களுக்கு இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளியாகணும். அந்த ஒட்டகம் இத்தனை அடி அகலமா இருக்கணும், இவ்வளவு பெருசா இருக்கணும். அந்த ஒட்டகம் கன்சீவா இருக்கணும், கர்ப்பமா இருக்கணும், ஹம்லா இருக்கணும். அந்த ஒட்டகம் வெளிவந்தோடனே குட்டி போடணும். இவ்வளவு கேட்கிறாங்க, வெளிவந்தோடனே குட்டி போடணும். அந்த குட்டி போட்ட பிறகு அந்த ஒட்டகம் என்ன செய்யுது, இங்க வீடு வீடா வாசல் வாசலா பால் கொடுக்கணும் எங்களுக்கு, அப்பதான் நாங்க அவங்களை நம்புவோம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சாலிஹ் நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் இப்படி கேட்கிறாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சரி அப்படின்னு சொல்லி எல்லா விதம் அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரியே ஒரு மலை குன்றில இருந்து ஒரு ஒட்டகத்தை வெளியாக்கலாம். அந்த ஒட்டகம் கன்சீவாக இருந்துச்சு. அந்த ஒட்டகம் வெளிவந்து அவங்க சொன்ன மாதிரியே பெரிய அளவுள்ள ஒட்டகமாக இருந்துச்சு. அந்த ஒட்டகம் குட்டி போடுச்சு, வந்தவரை குட்டி போடுது. குட்டி போட்ட பிறகு பால் தருது. அது எல்லா வீட்டுக்கும் போய் பால் கொடுக்குது. இப்படியே நடக்குது. ஆஹா, நம்ம கேட்டதை இவர் செஞ்சுட்டாரு. ஆனா மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளல. மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளல. சில நேரங்கள்ல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சில இடத்துல, மனிதர்கள் எங்கள்கிட்ட கஷ்டங்கள் வரும்போது எங்கள்கிட்ட கையேந்தி கேட்கிறாங்க. கஷ்டத்தை கேட்டுட்டு கஷ்டம் அது சரியான பிறகு அடுத்து அவங்க என்னை மறந்துட்டு இந்த கஷ்டமே இல்லாதது போல வாழ்க்கையை வாழ்றாங்க. கஷ்டமே எங்க வாழ்க்கையில நடக்கல, அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு வாழ்க்கையை இந்த மனிதர்கள் வாழ்றாங்க. நன்றி கெட்ட மக்களாக அவங்க இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப இந்த மக்களும் சேம் அதே மாதிரிதான், அவங்க கேட்டதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ளாம என்ன செஞ்சுட்டாங்க, இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வெளிவந்த ஒட்டகத்தை மக்கள் பார்த்தா ஒருவேளை அவங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களோ ஒரு 9 பேர் கொண்ட ஒரு சூழ்ச்சி படை. இந்த 9ங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கணும். ஏன்னா தஃசீர்ல அதெல்லாம் எழுதுறாங்க. இந்த 9ங்கிற இந்த சூழ்ச்சி நபர்கள் சேர்ந்து, ஒரு பெண்ணும் அதுல இருக்கிறான் சேர்ந்து, இப்ப நம்ம என்ன செய்யலாம், அதுல சாலிஹ் நபி வெளியாக்கின ஒட்டகத்தை நம்ம கொலை செய்யலாம்னு சொல்லி அந்த ஒட்டகம் பால் கொடுக்க வரும்போது அந்த ஒட்டகத்தினுடைய கால் பகுதியை அறுத்து விட்டுருவாங்க. அது ரத்த சொட்ட சொட்ட அப்படி கீழே விழுந்து இறந்து போகும். அந்த சின்ன ஒட்டகம் ஓடி போய் அந்த மலைக்குள்ள போய் திரும்பி மலைப்பகுதிக்குள்ளேயே போயிடும். அது எங்க போச்சுன்னு தெரியாது. கியாமத்துடைய நெருக்கத்துல அந்த ஒட்டகம் திரும்பி வரும்னு சில ஹதீஸ்கள்ல சில இடங்கள்ல விளக்கங்கள் நமக்கு சொல்லப்படுது. கியாமத் நாளுடைய அதிசயங்கள் நிகழும் போது சாலிஹ் நபியுடைய ஒட்டகமும் வெளியாகும் அப்படிங்கிறத சில இமாம்கள் கருத்துக்களாக எழுதியிருக்கிறாங்க. இதுல கருத்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கைக்காக ஒரு வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான்னா, அந்த வாய்ப்பும் அந்த நசீபு நமக்கு கிடைச்ச பிறகு உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். குழந்தையே இல்லைன்னு கேட்கிறோம், குழந்தை கொடுக்கப்படுது. குழந்தை கொடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வை மறந்துடுறது. வேலையே இல்லைன்னு அல்லாஹ்ட்ட கேட்கறது, வேலை கிடைச்ச பிறகு அல்லாஹ்வை மறந்துடுறது. உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறது. யாரெல்லாம் நான் கஷ்டப்படுறேன், என் வியாபாரங்கள்ல நஷ்டம் இருக்குதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுக்குறான். நம்ம சரியான பிறகு அல்லாஹ்வை மறந்துடுறோம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டு கஷ்டமரை குடிச்சேன் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் வன்மையாக அதை கண்டிக்கிறான். நீ தேடிய ஒன்று, நீ அடைந்த ஒன்று, நீ அடைந்த ஒன்றல்ல, நான் உனக்கு கொடுத்தது. அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னிடத்துல கேட்டது மறந்துட்டியா, நீ கேட்ட, நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ என்ன செஞ்சிட்ட, கொடுத்த பிறகு என்ன மறந்துடுற. இப்ப இந்த மக்கள் அப்படித்தான் அழிச்சாட்டியம் செய்தாங்க. கடைசி காலத்துல அவங்க மிக மோசமான நிலையில் அழிக்கப்பட்டாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி. பெரிய பெரிய சம்பவம் ஆரம்பிச்சு போன வருஷமே ஒவ்வொரு நபியினுடைய வரலாறு ரொம்ப நீண்ட நேரம் நம்ம பேசணும். போன வருஷம் இதை ரொம்ப சுருக்கமா நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறிய தந்தையினுடைய மகன், சாச்சா மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அவங்க வந்த நபிமார்கள்ல மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை குறிப்பிடக்கூடிய நபி. அந்த நபியினுடைய காலத்துல அந்த மக்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா ஓரின சேர்க்கையில ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆணும் ஆணும் நிக்கா முடிக்கிறது, ஆணும் ஆணும் உறவு கொள்ளக்கூடிய மனிதர்களாக, பயோசெக்சுவல், அது பேரு எல்ஜிபிடின்னு சொல்றோம். இன்னைக்கு அதுக்கு பேர் எல்ஜிபிடி. எல்ஜிபிடிங்கிறது இன்னைக்கு மிக மோசமான ஒரு நிலை. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியுடைய காலத்துல, இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியாவுடைய காலத்துல மிக மோசமான நிலையில மனித சமுதாயம் தள்ளப்படுறது எந்த அளவுக்கு பாதிப்பு அடையுதுன்னு சொன்னா, பெண்களும் நிக்கா முடிக்கிறது, ஆண்களும் நிக்கா முடிக்கிறது, அதை ரொம்ப அரசாங்கம் ஏற்றுக்கொள்றது, அது நம்முடைய கோர்ட்டுகள் அதை அனுமதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்படுறது. இது முதல் முறையாக எங்க நடந்துச்சுன்னு சொன்னா, ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த மனிதர்கள் மிகச்சிறந்த ஒரு பெரிய பரந்த ஒரு சிறந்த செழிப்பான பகுதியில வாழ்ந்த ஒரு மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவங்களை நபியாக அனுப்பணும். ஏன் அனுப்புனான்னா, அந்த மக்கள் அங்குள்ள ஆண்களோடு உறவு கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. பயோசெக்சுவல், அதாவது இந்த கைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு, அந்த ஆண்களோட உறவு கொள்வது. இதை பத்தி ஒவ்வொரு தடவையும் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட பேசுறாங்க. அப்படி செய்யக்கூடாது, இயற்கைக்கு மாற்றமானது, இதனால மிக மோசமான விளைவுகள் ஏற்படும், மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க, நோய்கள் உண்டாகும், கலாச்சார மாற்றங்கள் ஏற்படும், இவ்வளவும் பேசுறாங்க ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம். ஆனா என்ன ஆக்சுவலா அந்த மக்கள் எந்த நிலையிலேயே திருந்துற மாதிரி தெரியல. அல்லாஹ் சொல்றான், இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹவத்தம் மின் தூனி நிஸா பல் அன்தும் கௌமுன் தஜ்ஹலூன். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு மோகம் கொண்டவர்களாக ஆண்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் முற்றிலும் அறிவில்லாத மக்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முற்றிலும் அறிவில்லாத மக்கள், உங்களுக்கு நாலேஜே இல்லையா? யாராவது போய் ஒரு ஆணும் உறவு கொள்வானா? ஏன் இப்படி நடந்து கொள்றீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யற, அனுப்புறான். அப்படியே நீங்க போய் சொல்லுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் தெருவாக வீடாக சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த ஊரே அப்படித்தான் இருக்கு. அந்த ஊரே என்ன செய்யுது, அப்படித்தான் மாறும். அவ்வளவு மோசமான நிலைகள்ல அந்த ஊர் எல்லாம் பாதுகாக்கணும். அந்த மக்கள் மனோச்சியை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க, தன்னுடைய ஆசைகளை செயல்படுத்தக்கூடியவங்களாக, தான்போக்குத்தனமாக வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. மனோச்சை அப்படிங்கிறது ஒரு போதை, ஆசைக்கு அடிபடுதல் அப்படிங்கிறது ஒரு போதை. அந்த போதைக்கு தண்டனை மோசமானதா இருக்கு. ஒரு தடவை ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, வீடுகள் இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் கொண்ட ஒரு நபர் வர்றாங்க, மலக்குமார்கள் வர்றாங்க. அவங்கள்ட்ட நாங்க இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்றாரு லூத் அலைஹிஸ்ஸலாம், விருந்தாளி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா இதுக்கடையில லூத் அலைஹிஸ்ஸலாமின் மனைவி போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க, எங்க வீட்டுக்கு 3 அழகான ஆண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு தேவையான கிஃப்ட கொடுத்துட்டு, அன்பளிப்பை கொடுத்துட்டு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசலுக்கு வந்துடுறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசலுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க அந்த 3 ஆண்களை எங்களுக்கு அனுப்புங்க. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மக்களே அப்படி செய்யாதீங்க, அவங்க என்னுடைய விருந்தாளி, என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, என் பெண் மக்களை கல்யாணம் முடிச்சுக்கோங்க, என் பெண் மக்களோடு கல்யாணம் சந்தோஷமாக இருங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி அசிங்கப்படுத்தாதீங்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் கேட்கிற மாதிரி இல்லை, கத்துறாங்க, வெளியிருந்து கத்துறாங்க. உடனே ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் சொல்றாங்க, நீங்க அப்படியே திரும்பி பார்க்காம நீங்க போங்க, உங்களை பின்பற்றிய மக்களை கூட்டிக் கொண்டு நீங்க அப்படியே போயிருங்க, நாங்க பார்த்துக்கோங்க அந்த மக்களை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி திரும்பின உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மலக்குகள் அவங்களை தண்டிக்கிறாங்க. எப்படின்னா, எப்படி தோசையை திருப்பி போடுவோமோ அதே போல அந்த மக்கள் கூட்டத்தார்கள் அல்லாஹ் தஆலா அப்படியே மண்ணோட அள்ளி அப்படியே திருப்பி போட்டு முதல்ல தீமலையை புரிய வச்சு தீயாக போட்டி அதுக்கப்புறம் அவங்க தண்டிக்கப்படுறாங்க. யார் இயற்கைக்கு மாற்றமாக செயல்படுவாங்களோ அவங்க நெருப்பால் அழிக்கப்படுவாங்க, இயற்கைக்கு மாற்றமாக செயல்படும் போது அவங்க நெருப்பால் தண்டிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறத பத்தி ஹஜ்ரத் லூத் நபியுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க BC 1700 வாழ்ந்த ஒரு நபி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க அல்லாஹ் தஆலா இவங்களை பத்தி குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் மிக அழகாக சொல்றான். இவங்க யாருன்னா, இவங்களை தெய்வங்களை சிலைகளை வணங்குறதோடு நிறுவைகள்ல மோசடி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நிறுவைகள்ல மோசடி செய்வாங்க, இஸ்ராப் அதிகமா செய்வாங்க, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, ஆடம்பர வாழ்க்கை. இந்த மக்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணமே 5 காரணங்களை சொல்றான் குர்ஆன் சொல்லுது.
ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலங்கள்ல எப்படிப்பட்ட மோசமான நிலையா இருந்தாங்கன்னா, ஒன்று அவங்க மக்களை வியாபாரங்கள்ல ஏமாற்றுவாங்க, மோசடி செய்வாங்க, அளவுகள்ல மோசடி செய்வாங்க, வார்த்தைகள்ல மோசடி செய்வாங்க, குடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்வாங்க, கொடுத்துட்டு இல்லம்பாங்க, வாங்கிட்டு இல்லம்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ரெண்டாவது இவங்க ஆடம்பரமாக அந்த காசை வச்சு என்ன செய்வாங்கன்னா இஸ்ராப் செய்வாங்க. உச்சகட்டமான செலவுகள். அல்லாஹ் இஸ்ராப் செய்யக்கூடிய மக்களை விரும்புறது. எவ்வளவு பணம் காசு இருந்தாலும், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும். அந்த லிமிட்டோட தான் செலவு செய்யணும். அந்த லிமிட்டை தாண்டும் போது நாங்க தண்டிக்கப்படுவோம், மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி மாணவர்கிட்ட சொல்லுவேன், 2 வாளி தண்ணியில குடிக்க முடியும் அப்படின்னா 2 வாளி தண்ணியில குடிங்க. 4 வாளி தண்ணியில 5 வாளி தண்ணியில குடிக்காதீங்க. அப்படி நீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மவுத்துக்கு முன்னாடி நீங்க வேஸ்ட் பண்ண ஒவ்வொன்றுக்கும் நீங்க இல்லாம கஷ்டப்படுவீங்க. இல்லாம அந்த எதை நீங்க வேஸ்ட் பண்ணீங்களோ அது வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காது. அது கிடைக்காம நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வருவீங்க. அதனால ஒவ்வொன்றையும் செலவு செய்யும் போது, ஒவ்வொன்றையும் செயல்படுத்தும் போது, ஒவ்வொன்றையும் செய்யும் போது கொஞ்சம் நிதானமா செலவு செய்யுங்க, அவசரப்படாது. வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, பார்த்தா அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போன் வச்சிருப்பாரு. வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, போன் பார்த்தா 1 லட்சம் ரூபாய் இஎம்ஐல போட்டு வாங்கி சம்பாதிக்கிற காசெல்லாம் வீட்டுக்கு கொடுக்காம, வீட்டுக்கு துணி எடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. பாத்ரூம் அவ்வளவு மோசமா இருக்கும். ஆனா வீட்டுல பார்த்தா பெரிய 45 டிவி இருக்கு, 55 டிவி இருக்கு. நான் இதை வேணும்னு சொல்லல, ஆனா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் என்ன, எந்த நிலைகள்ல இருக்கிறோம், அதுக்கு டிவி வச்சுட்டு சொல்லல. டிவியில வீட்டுல வச்சுக்க கூடாது. நான் சொல்றது ஒரு போன் வாங்குறாரு, ஒரு ஷூ வாங்குறாரு, இல்ல ஒரு விஷயம் வாங்குறாரு. அது எப்படி வாங்கலாம்னா 2000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்குறாரு. இன்னைக்கு சமூகத்துல பிரச்சனையே என்னன்னா, இந்தியா போன்ற நாடுகளுடைய பிரச்சனையே என்னன்னா, மனிதர்கள் அளவுக்கு மீறி அவங்க என்ன செய்யறாங்க, ஆசை கொள்வாங்க. அளவுக்கு மீறி ஆசை. ஏன்னா சோசியல் மீடியால எந்த பக்கத்து திருப்பினாலும் எதையாவது ஒண்ணு காட்டிக்கிட்டே தான் இருக்கலாம். புதுசா ஒண்ணு காட்டுறான், புதுசா வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அது வந்துருச்சு காட்டுறான். இளைஞர்கள் நம்ம என்ன செய்யறோம், அதை பார்க்க இதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும். இப்ப வாங்குறதுக்கு என்ன செய்யணும், வாங்குறதுக்கு வேகமா சம்பாதிக்கணும், வேகமா சம்பாதிக்கிறது செய்யணும், எதையாவது ஒண்ணு செய்யணும். அது எதையாவது ஹலாலா ஹராமா எதையும் பார்க்கறது. அடுத்தவங்களை ஏமாத்துறோம், பொய் சொல்றோம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறோம், அநியாயம் செய்யறோம், தவறான பிசினஸ் பண்றோம், தவறான செயல்களில் ஈடுபடுறோம். அந்த காசு நிலைக்குமா? ஒருபோதும் நிலைக்காது. வாங்கி அனுபவிக்கிற மாதிரி தெரியும், அனுபவிக்கிற மாதிரியே இருக்காது. மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படும், கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படும், நைட் தூக்கம் வராது. அத்தா கொத்தனாரா இருக்கார், மகன் என்ன செய்யறான், எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பைக் கேட்கிறான், 1.5 லட்சம் ரூபாய் பைக் எனக்கு வேணும், கேஎம்டி பைக் வேணும், அதை வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேங்கிறான் அம்மாட்ட. அம்மா 2 தடவை 3 தடவை சொல்லி பார்க்கறது இல்ல, அவனால புருஷன் வீட்டுக்காட்ட வந்துடுறது. நமக்கு ஒரு புள்ள ஒரு ஆம்பளை புள்ள, நீ என்னத்தை கிழிச்ச, எத்தனை வருஷம் சம்பாதிச்சு, அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடு, சண்டை போடும். வார்த்தைகள் கடினமா மாறும். பெண்கள் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குத்துவான போய். இப்படி குத்து போட என்ன செய்வான், அந்த ஆம்பளை என்ன செய்வான், கஷ்டப்பட்டு அவன்கிட்ட காசை வாங்கி, இவன்கிட்ட காசை வாங்கி, இவன்கிட்ட காசை வாங்கி பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுப்பான். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் குழந்தைகள். தயவு செய்து குழந்தைகளுக்கு வீட்டினுடைய சூழலை கற்றுக் கொடுங்க. அத்தா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? உங்க மனைவிட்ட கேளுங்க, வீட்டுக்கு போனா நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமான்னு கேட்டுப்பாரு. 1000 ரூபாய்க்கா சும்மா கிடைக்காது. ஏன் அல்லாஹ் தஆலா இஸ்ராஃப் செய்யக்கூடிய மக்களை வெறுக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இஸ்ராஃப் செய்யக்கூடிய மக்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்றான், விரும்புறேன்னு சொல்றான். காரணம் என்ன? அது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், நைட்டு முழுக்க புரோட்டா போடணும். நைட்டு முழுக்க ஒரு மனிதன் புரோட்டா போடுறதா 1000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, இப்ப வெளியில அந்த தொப்பி விற்கிறாரு பாய், அவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கு 10 நாள் கடை போடணும், அப்பதான் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுவே கஷ்டம். 10 நாள் வெளியில வெயில்ல கடையை போட்டு வச்சாதான் 10 ரூபாய் அவருக்கு, ஒரு தொப்பிக்கு 20 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்கும். 10 நாள் ஒர்க் பண்ணாதான் அவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சும்மா இல்லை. ஆனா மனிதர்கள், வீட்டுல உள்ள பெண்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா? வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக் கொடுக்கறது. கேட்டவனே நம்ம கஷ்டத்தை புள்ள அறியக்கூடாது. யார் சொன்னா? நம்ம கஷ்டத்தை பிள்ளைங்க அறியணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் புள்ள அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு சும்மாவே இருக்கிறான், சும்மாவே இருக்கு. வாழ்க்கை எதுக்கு போவோம், படிச்சுட்டோம், என்ன செய்யறது, சும்மாவே வாழ்க்கை நகருது.
கூட ஆசை போராட்டம். லைஃப்ங்கிறது ஒரு போராட்ட களம். போராடி தான் ஜெயிக்க முடியும். சும்மா பேசிக்கிட்டே இருந்தா வந்துடாது, ஒண்ணுமே நடக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்கள் தயவு செய்து நான் சொல்றேன், பிள்ளைங்க அத்தாக்களுடைய கஷ்டங்களை உணருங்க, அம்மாக்களுடைய கஷ்டங்களை உணருங்க. வாழ்க்கையில அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்ம எப்படி படிக்க வச்சாரு, எப்படி செலவு செஞ்சாரு, அதெல்லாம் உணரணும். அப்ப இஸ்ராஃப் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த மக்கள் தண்டிக்கப்பட்டதனுடைய காரணங்கள் இதுதான். இஸ்ராஃப் செய்யறது, அநியாயம் செய்யறது, அடுத்தவர்களை ஏமாத்துறது, தெய்வங்களை வணங்குறது, இந்த சுரண்டி குறைத்தல் சொல்றது. சுரண்டி குறைத்தல் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. இந்தியன் சட்டத்துல ஆர்டிகல் 17 சொல்லும் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 17 சொல்லும் டிஸ்கிரிமினேஷன். அடுத்தவங்களை சுரண்டுதல் ஒருபோது இஸ்லாத்துல கூடாது. ஏமாத்துறதும் கூடாது, ஏமாறுவதும் கூடாது. இஸ்லாத்துல ரெண்டுமே கூடாது. ஒருத்தவனை ஏமாற்றவும் கூடாது, அதுவும் தப்பு. ஏமாறுவதும் கூடாது, அதுவும் தப்பு. ஏமாறக்கூடாது யார்கிட்டையும் போய். அப்ப அந்த டிஸ்கிரிமினேஷன், சுரண்டுதல். ஏன் இஸ்லாத்துல வட்டி கூடாது? வட்டியில டிஸ்கிரிமினேஷன். உழைக்காம அடுத்தவன் இருந்து சுரண்டி நம்ம வாழ்றது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு 1000 ரூபாய் வச்சுக்க, வியாபாரம் செய்யும். வியாபாரம் செஞ்சு திரும்பி 1000 ரூபாய் கொடுத்து 1100 கொடுக்கும் கேட்கறது. அந்த 100 ரூபாங்கிறது எந்த உழைப்பும் இல்லாம உனக்கு கிடைக்கும். அது கூடாது சார். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் தண்டிக்கப்பட்டதன் காரணமே சுரண்டுதல், டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க. சரி, அடுத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கதான் உலக மக்களின் முதல் தலைவர். மேல சொல்லப்பட்ட 2 நபிமார்களுடைய சரித்திரங்கள், முக்கியமான 2 காலத்தினுடைய சரித்திரங்களுக்கும் 3வது வந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்கு பிறகுதான் உலகம் விஸ்தீரமடையும், உலகம் வளர்ச்சி அடையும், உலகம் பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து அல்லாஹ் தஆலா இவங்களை தேர்ந்தெடுத்து உலகத்தின் முதல் தலைவர். இவங்கதான் முதல் தலைவராக இருந்தாங்க. இவங்களுக்கு பின்னாடி நிறைய நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை 4 பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒன்று வாலிப பகுதி, சின்ன குழந்தையா இருக்கும் போது, அதுக்கப்புறம் வாலிப பகுதி, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை பெற்ற பகுதி. மொத்தம் 4 பகுதிகளாக இப்ராஹிமுடைய வரலாறு சொல்லுவாங்க. நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இங்க இருந்தா சமுதாயம் பிரியுது. இந்த இடத்துல இருந்துதான் சமுதாயம் பிரிய ஆரம்பிக்குது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றிய மக்கள் ஒரு கூட்டத்தார்களாகும். அவர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஓகே, அவர் தான் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களுக்குமே ஃபோர்ஃபாதர்னா முக்கியமான முன்னோர். எல்லா மக்கள், உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களும் அவரோட தான் போய் இணைவாங்க, இப்ராஹிமோட தான் இணைவாங்க போய். அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒருத்தவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்தவங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையாருக்கு பிறந்தவங்க. ஓகே, 2 மனைவி அவங்களுக்கு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2வது பிறந்தவங்க. அடுத்து அவங்களுடைய காலம் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களை பின்பற்றிய மக்கள் எல்லாம் பனி இஸ்ரவேல் மக்களாக மாறினாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜூஸ், நசாராக்கள், கிறிஸ்துவர்கள், யகூதிகள், இது எல்லாமே அவங்கள தொட்டு வந்த மக்கள் தான். இந்த பக்கத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வந்தவங்க அரபுகள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வம்சம் வந்தவங்க தான் அரபுகளா இருக்காங்க. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்கெல்லாம் இப்படியே இப்ராஹிம் நபியில இருந்து பிரிஞ்சு போறாங்க. இது அல்லாம 3 முக்கியமான நபிகள் இருந்தாங்க, அந்த காலத்திலேயே வாழ்ந்தாங்க. அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபர் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 3 பேருமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே வேறு பகுதிகள்ல, உதாரணத்துக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஐரோப்பிய நபியாக இருந்தாங்க, இத்தாலி பக்கத்துல நபியாக இருந்தாங்க, வரலாறு சொல்லுது. அங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க. துல்கிஃபர் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பகுதியில வாழ்ந்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கதான் இஸ்மாயில் இப்ராஹிமுடைய முதல் மகனா. அவங்கதான் அல்லாஹ்வுடைய வழியில காபாவை கட்டினவங்க. அந்த குர்பானி அப்படிங்கிற ஒரு பகுதி இவங்கள்ட்ட இருந்து உண்டானதுதான். அல்லாஹ் தஆலா யாரை விரும்புறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை விரும்புறாங்க, அல்லாஹ் விரும்புறாங்களா, தன் மகனை விரும்புறாங்களா? 120 வயசுல ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகன் கொலை செய்யப்படணும், அந்த மகன் பலியிடப்படணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தந்தையுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்க விரும்புறான். அதன் அடிப்படையில
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பானி கொடுக்க சொல்றான். அவங்களும் குர்பானி கொடுக்க முயற்சி செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறான். சம்பவம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கமா நகர்ல பாலைவனத்துல அவங்க வாழ்றாங்க. குழந்தை அவங்களுடைய மனைவியோடு வாழ்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி மக்கமா நகருக்கு பாலைவனத்துக்கு வர்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்காக ஒரு காபத்துல்லா கட்டுங்க, வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இருப்பாங்க. அந்த வீடு தான் இப்போ உங்களுடைய காபத்துல்லா. நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டின ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, காபாங்கிறது காலங்காலமாக அந்த இடத்துல இருந்துச்சு. காபாங்கிறது அர்ஷுடைய நேர் பூமியினுடைய சென்ட்ரிக்னு சொல்றாங்க. பூமியினுடைய சென்ட்ரல் பகுதின்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க அர்ஷோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 2 பேரும் கட்டி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, எங்கள் இறைவனே எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எல்லாத்தையும் அறிவனாக நீ இருக்கிறான்னு சொல்லி காபத்துல்லாவை கட்டி முடிஞ்சு மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில அந்த வீட்டை கட்டி முடிச்சாங்க. இது இஸ்மாயிலுடைய வரலாறு. அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், மிக முக்கியமான வரலாறு இதுதான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அப்படியே நின்று போயிடும். அதுக்கு பிறகு அரபுகள் வருவாங்க, அதனுடைய வரலாறு தனி. அங்கிருந்து நபிமார்கள் கிடையாது. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நபிமார்கள் வர்றாங்க. இந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் பனி இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருந்து வர்றாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சிறந்த நல்ல நபராக, அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நினைக்கக்கூடியவராக, வாழ்க்கையினுடைய தருணங்களை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணக்கூடிய மனிதராக இருந்தார். அவருடைய மகனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்களுக்கு இன்னொரு பேர் பனி இஸ்ரவேல் அவனு பேர், பனி இஸ்ரவேல். அந்த பனி இஸ்ரவேல், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 12 குழந்தைகளுடைய ஒரு குழந்தை தான் யெகூதா. 12 குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் யெகூதா. அந்த யெகூதா குழந்தைகளை பின்பற்றிய அந்த யெகூதா, அந்த 12 வம்சங்கள்ல இருந்து வந்தவங்க தான் யெகூதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யெகூதாங்கிறதுல இருந்தா பின்னாடி யெகூதிகள், இப்ப இருக்கக்கூடிய யெகூதிகள் பலஸ்தீன் சொல்றாங்களே, இப்ப ஜெருசலத்துல இஸ்ரேல்ல இருக்காங்களே, அவங்க தன்னை யெகூதிகள்னு சொல்றாங்களே, அவங்க அந்த வம்சத்துல இருந்து வந்தவங்க ஜூஸ்கள். ஆனா அந்த ஜூஸ்களே 4 வகையாக பிரிக்கப்படுது. சில இமாம்கள், சில வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது, அந்த யெகூதா, அந்த ஜூஸ்ல இருந்து வந்தவங்க இவங்க கிடையாது. இவங்க யாருன்னா, இவங்க நாசிஸ்ட். இவங்க முழுக்க மூசா நபியை பின்பற்றோம், தௌராத்தை பின்பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அது கிடையாது. இவங்க யாருன்னா ஷைத்தானிய மக்கள்னு சொல்றாங்க. சில பேர் ஜியோனிஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, யெகூதிகளுக்குள்ளே நிறைய பேர். அந்த யெகூதிகள்ல சில பேர் சொல்லுவாங்க, நாங்களும் கும்பிடுற தெய்வமும் நாங்க வணங்கக்கூடிய கடவுளும் அரபுகள் வணங்கக்கூடிய கடவுளும் ஒண்ணுதான், the same God, Arabs God and our God is same அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதான் சொல்லுவாங்க, இஸ்ஹாக் நாங்க ஒரே மக்கள் தான், எங்களுடைய பங்காளிகள் தான் அவங்க, எங்களுடைய பங்காளிகள் தான் அரபுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தை என்ன செய்யறாங்க, அரபுகளுக்கு சாதகமான மக்களும் இருக்கிறாங்க. பலஸ்தீன் எங்களுக்குரியது அல்ல, பலஸ்தீன் கொடுக்கப்படணும், அவங்களுக்குரியதுதான், எங்களுக்குரியது இல்லை, அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ராபியாக்களே சில பேர் பேசுறாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் ஜியோனிஸ்ட், இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. ஜியோனிஸ்ட், இந்த ஜியோனிஸ்ட் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மனித இனத்தையே அழிப்பதற்கான முயற்சிகளை செய்யறாங்க. மனித இனத்தையே அழிக்கப்படணும். அந்த ஜியோனிஸ்டுக்கு இஸ்ரேல்லேயே நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அதை மீறிதான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த யாக்கூபுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் தான் 12 பேர். அந்த 12 பேர்ல தான் ஒருத்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் தான் மிக முக்கியமான சம்பவம். யகூதிகள் எப்படி உருவானாங்க, அந்த யூதயின மக்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டாங்க, எங்கிருந்து வந்தாங்க, அவங்களை அல்லாஹ் எப்படி தண்டிச்சான், தண்டிப்பதின் காரணம் என்ன, அவர்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலிருந்து இருந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல எப்படி ஒரு பெரிய பைனான்சியல் மினிஸ்டரா இருந்தாங்க, அங்க அந்த 12 பேர் அப்படி வந்தாங்க, அங்க இருந்து எப்படி ஃபிரௌன் உண்டானா அப்படிங்கறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு படிப்போம். இந்த வரலாறுகளை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு தெளிவு பிறகு, எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா உலகம் இயங்குது, மக்கள் உருவாக்கப்பட்டாங்க, சிலைகள் எப்படி வணங்கினாங்க, தெய்வங்கள் எப்படி உண்டானுச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் தஆலா எதையும் எல்லாத்தையும் அறியக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, விளங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.